காஞ்சி மகா சுவாமிகள் அருளிய தெய்வத்தின் குரல் பாகம் 4 பகுதி 214. துருக்கர் வெள்ளையர் ஆட்சிகளில். வெள்ளைக்காரர் ஆட்சிக்கு முன் நடைபெற்ற துருக்கர் ஆட்சி சமாச்சாரம் என்னவென்றால், முகலாயர்களும் மற்ற அநேக சுல்தான்களும் அவர்களை பொறுத்தமட்டில் அவர்களுடைய மதத்தில் நிரம்ப பற்று கொண்டிருந்தவர்கள். நம்மை போலவே அவர்களுக்கும் சட்ட புஸ்தகமே மத பிரமாணம் உள்ளதுதான். ஷாரியத் என்று அதற்கு பெயர். அதன்படிதான் அவர்கள் தீர்ப்பு பண்ணியது. ஆனாலும் அது நம்முடைய தர்மசாஸ்திர சம்பந்தம் இல்லாதது. நம்முடைய தர்ம ஆச்சரணைகளையும் அனுஷ்டானங்களையும் முடிந்த மட்டும் அழிப்பதுதான் அவர்களுடைய எண்ணமாய் இருந்ததால், பெரும்பாலான இந்து சமூகத்தை பொறுத்தமட்டில் இராஜாங்க நிர்வாகம் அவைதிகமாகத்தான் நடந்தது. இதை சொல்லும் போதே இன்னும் 2 விஷயங்களை சொல்ல வேண்டும். வேத விரோதமான முறை ரொம்பவும் காரமாக போய்விடாமல் 2 ஸ்பூன் நெய் விட்டது போன்ற 2 விஷயங்கள். ஒன்று, பலாத்கார மதமாற்றம் நடக்கத்தான் செய்தது என்றாலும் மதம் மாறாமல் இருந்த இந்து சமூகமானது பெரும்பாலான பிரச்சனைகளை தங்கள் ஜாதி நாட்டாண்மைகளின் மூலமே தீர்த்து கொள்ளும்படி அப்போதும் விட்டிருந்தார்கள். இந்த அளவுக்கு நம்முடைய பூர்வீகர்களின் முறையே தொடர்ந்து அனுசரிக்கப்பட்டது. அக்காலங்களில் அந்தந்த சமூக நாட்டாண்மையே அந்தந்த ஜனங்களின் பிரச்சனைகளையும் வழக்குகளையும் விசாரித்து முடிவுகள் எடுப்பதுதான் அதிகம். ராஜ சமூகத்தின் விசாரணைக்கும் இராஜாங்க நீதி ஸ்தலங்களுக்கும் போன கேஸ்கள் குறைச்சல். இந்த நாட்டாண்மை எடுபடாமல் பழையபடி நடந்த வரைக்கும் அந்த அளவுக்கு தர்மசாஸ்திர விதிகளில் இராஜாங்க சட்டத்திட்டங்களின் குறுக்கீடு குறைக்கப்பட்டிருந்தது. இன்னொன்று, விக்கிரகங்களை உடைப்பது, கோவிலை அழிப்பது என்றெல்லாம் அவர்கள் பண்ணினாலும் கூட, இந்து சமூகத்துக்காக சட்டம் போடும்போது பகிரங்கமாக நம்முடைய சாஸ்திரிய வாழ்முறையை பாதிக்கும்படியாகவோ தர்மசாஸ்திர விதிகளுக்கு விருத்தமாகவோ போட்டதில்லை. பலாத்காரமாக பலரை தங்கள் மதத்துக்கே மாற்றிக்கொண்டு அப்படி மாற்றியவர்கள் தங்களுடைய மத கொள்கைப்படியே நடக்க வேண்டும் என்று நிர்பந்தித்தாலும், இப்படி மாற்றாமல் விட்டு வைத்திருந்த சமூகம் அதன் தர்மப்படியே நடப்பதை ஆக்ஷேபிக்கவில்லை. அதன் தர்ம விதிகளை அரசாங்க சட்டத்தால் மாற்றவும் இல்லை. உதாரணமாக, இந்து ஸ்திரீகள் விவாகரத்து செய்துவிட்டு 2ஆம் கல்யாணம் செய்து கொள்ளலாம், இந்து ஸ்திரீகளுக்கு சொத்தில் பங்கு தர வேண்டும் என்றெல்லாம் அவர்கள் சட்டம் கொண்டு வரவில்லை. அவர்களுடைய உள் எண்ணம் எதுவாயிருந்தாலும் மிக பெரிய மெஜாரிட்டியான பிரஜைகளின் அதிருப்தியையும் விரோதத்தையும் சம்பாதித்து கொண்டு ஆட்சி நடத்த முடியாது என்பதை உத்தேசித்தாவது அவர்கள் இந்த 2 அம்சங்களை அனுசரிக்க வேண்டியதாய் இருந்தது. வெள்ளைக்காரர் ஆட்சியிலும் இந்த 2ம் தொடர்ந்தது. ஆனால் முன்னாலே இருந்தவர்கள் அடிப்பிடி என்று பலாத்காரமாகவே போவது அதிகமாகவும் தந்திரமாக ஏமாற்றி செய்வது குறைவாகவும் இருந்தது என்றால், இவர்களோ அதை திருப்பி வைத்து வெளியிலே பலாத்காரம் அதிகம் தெரியாமலே நயவஞ்சகமாக பண்ணி ஹிந்து தர்மத்தை உள்ளூர உளுத்து போகச் செய்தார்கள். ஆகையால் விக்டோரியா பிரகடனத்திலிருந்து நேரடியாக மத விஷயங்களில் பிரவேசிக்காதது போலத்தான் சட்டங்கள் செய்தார்கள் என்றாலும், நேரடியை விட பலமாக உள்ளே போய் தாக்குகிற தந்திர அடியாக தங்கள் உத்தியோகங்களை காட்டி, அதற்கு தேர்ச்சி பெறுவதற்காக ஒரு கல்வி முறையையும் காட்டி, அந்த கல்வி முறையால் இந்துக்களே இந்து தர்ம சாஸ்திர விதிகளில் நம்பிக்கை இழந்துவிடும்படியாக பண்ணினார்கள். புதிய அரசியல் கொள்கைகள், சமூக கொள்கைகள், சரித்திர ஆராய்ச்சி, பாஷை ஆராய்ச்சி, சாஸ்திர ஆராய்ச்சி என்றெல்லாம் ரொம்ப இம்பார்ஷியலாக செய்கிறார் போலவே பலவற்றை கொண்டு வந்து அவிழ்த்துவிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக நம்முடைய சமூக அமைப்பு, சாஸ்திர அபிமானம் எல்லாம் கலகலத்து கொண்டே வரும்படியாக கைங்கரியம் பண்ணினார்கள். ஹிந்து என்பவன் இன்னொரு மதத்துக்கு மாற வேண்டும் என்பதில்லை. ஹிந்துவாக இருப்பது போல இருந்து கொண்டே அந்த மத சாஸ்திரங்களில் அடியோடு நம்பிக்கை இல்லாதவனாக அடியோடு அவைதிகமாக ஆகும்படி பண்ணிக்காட்ட முடியும் என்று நிரூபித்து விட்டார்கள். ஜனங்களில் ஒரு பகுதியை நேராக அவர்களுடைய மதத்துக்குள்ளும் இழுத்து கொண்டார்கள். இதிலே ஒரு வேடிக்கை, அவர்களுடைய தேசங்களில் மத பீடத்துக்கும் ராஜபீடத்துக்கும் ஓயாமல் பல பரீட்சை நடந்து முடிவில் 2ஐயும் தனித்தனியாக எல்லை வகுத்து பிரித்து இராஜாங்க சட்டமுறையை பெரும்பாலும் மத சம்பந்தம் இல்லாததாகத்தான் செய்து கொண்டிருக்கிறார்கள். ரோமன் காத்தலிக் மதம், லூதரனிசம் என்கிற மாதிரி ஒன்றை ஸ்டேட் ரிலிஜன் என்று அநேக ஐரோப்பிய நாடுகளில் வைத்து கொண்டிருந்த போதிலும் இப்படி இருக்கிறது. பிஷப்புகளிலேயே ஒரு பிரிவை இங்கிலாந்தில் ராஜா நியமிப்பது, அவர்களுக்கும் ஹவுஸ் ஆஃப் லார்ட்ஸ், பிரபுக்கள் சபையில் நம் தேச மேல் சபை மாதிரியானதில் ஸ்தானம் தருவது, ஆர்ச் பிஷப் தான் ராஜாவுக்கு பட்டாபிஷேகம் பண்ணுவது என்றெல்லாம் இருந்தாலும், நேராக சமய விஷயமாய் இல்லாத சமூக சட்டம் எல்லாமே அரசியல் கருத்துக்களின் மேலேயே பண்ணுவதாகத்தான் இருக்கிறது.
ஷாரியத் மாதிரி கிறிஸ்தவ மத சட்ட புஸ்தகம் என்ற ஒன்று எப்போதுமே இருந்ததில்லை. கிறிஸ்துவுக்கு முன்னால் இருந்த ஹீப்ருக்களுக்கு நம் தர்மசாஸ்திரங்களைப் போலவும் ஷாரியத் போலவும் மத பிரமாணம் உள்ள சட்ட முறை இருந்தாலும் பிற்பாடு ஹீப்ரு சமூகமானது கிறிஸ்தவம் யூத மதம் என்று உடைந்தபோது கிறிஸ்து தம்மை அனுசரிப்பவர்களுக்கு அநேக ஒழுக்கங்களையும் வாழ்முறை நியமங்களையும் உபதேசித்தார் என்றாலும் சட்ட சாஸ்திரம் என்று சொல்லும்படியாக கோடிஃபை செய்து ஒன்றும் கொடுக்கவில்லை. அதனால் அப்புறம் போப்புகளுக்கும் இராஜாங்கங்களுக்கும் நித்திய யுத்தமாக இருந்து முடிவில் மத பீடம் இராஜாங்க பீடம் இரண்டும் தனித்தனி அமைப்புகளாக ஆகி இராஜாங்கங்களால் நீதி சாஸ்திரம் ஏற்படுத்தப்பட்ட போது அவற்றில் மத பிரமாணத்துக்கு அதிகமாக இடமே இல்லாமல் செக்யூலர் என்று சொல்லும்படிதான் அமைந்தது. சயின்ஸும் இந்த ஐரோப்பிய நாடுகளில்தான் தோன்றி அபிவிருத்தி கண்டது. அதிலே கண்ட உண்மைகள் அவர்களுடைய மத கொள்கைகளுக்கு ரொம்பவும் வித்தியாசமாக இருந்தன. ஆதலால் அவர்களுக்கு மத அபிமானம் மத அனுஷ்டானம் ஆகியன துருக்கர்களோடு ஒப்பிட்டு பார்க்கும்போது ரொம்ப குறைவாக ஆயின. நான் வேடிக்கை என்று சொல்ல வந்தது எதை என்றால், இப்படி அவர்களே சுயமத அபிமானம் குன்றி சயின்ஸிலும் நாகரீக இந்திரிய சுகத்திலும் அதிகமாக விழுந்த போதிலும் கூட நம்முடைய ஆட்சிக்கு கீழே வந்துவிட்ட இந்த இந்தியா தேசத்துக்கு இப்படி மகோன்னதமாக இந்து மதம் என்று ஒன்று இருப்பதா என்று மட்டும் கருத்து இருக்கிறது. அதனால் இங்கே அவர்களுடைய மதத்தை வேர்பிடிக்க பண்ணவும் நம்முடைய மதத்தின் வேரை அரிக்க பண்ணவும் என்னவெல்லாம் தந்திரமாக செய்யலாமோ அத்தனையும் செய்தார்கள். இருந்தாலும் சட்டம் என்று செய்யும்போது நம்முடைய மத சாஸ்திர விதிகளை நேராக பாதிக்கும்படியாக துணிந்து எதுவும் செய்யாமலேதான் இருந்தார்கள்.